ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் நறுமம் சமையல். இன்றைக்கி நம்ம முட்டைகோஸில் சூப்பரான ஒரு வடை ரெடி பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக முட்டைகோஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றபடி எடுத்துக்கிடுங்க. ஒரு பெரிய வெங்காயம் அதை பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் அதுவும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். அப்புறமா கொஞ்சமாக மல்லிக்கீரை, அது கொத்தமல்லி கீரை அதுவும் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை அதுவும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணலாம். நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் இதில் ஆட் பண்ணலாம். ஒரு 2-3 பிஞ்ச் அளவு காயப்பொடி இதில் சேர்க்கலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இது கூடவே நம்ம கடலை மாவு 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறமா அரிசி மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சோள மாவு அதுவும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை லைட்டாக கலந்து விடலாம். இப்போ இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். நம்ம போட்டிருக்கிற எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும். அதனால அதை பொறுமையாக நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம 2 ஸ்பூன் போல் நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஓரளவு எல்லாம் நம்ம கலந்து வர மாதிரி நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவு நான் தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்க, தண்ணி ஆட் பண்ணிட்டு மறுபடியும் அதை நல்லா கலந்து விடலாம். நல்லா கை கொண்டு நல்லா பிசைஞ்சு நம்ம அதை மிக்ஸ் பண்ணணும். வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரியே அதை நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு தண்ணி கூடி போச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1/2 டீஸ்பூன் நீங்கள் கடலை மாவு இதில் ஆட் பண்ணலாம். நம்ம கலந்து விட்ட உடனே நம்ம ஆயில் ஹீட் பண்ணி சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு நம்ம வடை சுட்டு எடுக்கலாம். இப்போ சாதத்துக்கு சாம்பார் வைக்கிறீங்கன்னா அது கூட இந்த வடையை சுட்டு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க, அந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. நல்லா கோல்டன் கலரில் வரணும். அதனால் எல்லா இடமும் நம்ம அப்படியே திருப்பி திருப்பி விட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ரெடி பண்ணுங்க. இப்போ நல்லா கோல்டன் கலர் ஆனோன்னா நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ அடுத்ததும் அதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம ஆயிலில் போட்டு எடுக்கலாம்.
நம்ம உருண்டை பிடிச்சி போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு தான் நம்ம திருப்பி விடணும். உடனே கரண்டி போட்டு அது கிளற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உடஞ்சிரும். அதனால் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் அதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி விடணும். எல்லா பக்கமும் கோல்டன் கலர் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆயிலிருந்து அதை வெளியில் எடுக்கணும். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சூப்பரான முட்டைக்கோஸ் வடை நமக்கு ரெடி ஆயிட்டு. தேங்க்யூ.